காய்ஸ் நீங்கள் மீன் குழம்பு வைக்கும் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுருக்கோம். கடுகு வெடிச்சோடனே வெந்தயம் போடணும். அப்புறம் சின்ன சின்னமாக நறுக்குன வெங்காயம், கருவேப்பிலை, வதக்கிக்கலாம். மாங்காய் வெட்டி போட்டுக்கலாம். மாங்காய் போட்டாலும் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 2 தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியை போட்டுக்கலாம். அதே நல்லா வதக்கிக்குவோம். ஒரு சின்ன பூண்டு அளவு எடுத்து அந்த பூண்டை உரிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் இதான் பண்ணா மீன். தென்காசி சைடில் இது பண்ணா மீனுன்னு சொல்லுவோம். வேறு வேறு ஊரில் சென்னையிலலாம் இது ஜிலேபி மீன் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கோஸ்லாம் வாடி போய் இருந்துச்சு. அதை இப்போ வந்து கூட்டு வைக்க போகிறாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த சைடும் மாற்றிட்டு இந்த சைடும் மாற்றிட்டே இருப்பாங்க. கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் இன்னும் சூடே ஆகலை. இப்போ வதங்கிட்டு வீட்டில் வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இதில் வத்தல் பிச்சு போட்டுக்கலாம். சின்ன சின்ன வெங்காயங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பண்ணாரியை பொடிசாக வெட்டி வச்சுருந்தேன், அதை போட்டாச்சு. தேங்காய் பழம் வச்சுக்கலாம். பாருங்கப்பா, வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் வாடி போய் இருந்துச்சு. கோசம் எதுவும் சரி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இன்றைக்கி அதை கூட்டு வச்சு என் பொண்ணு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவளுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிட்டு கிளம்பிட்டான். என் கூட முரட்டு பரலாம் இருக்கலாம், நான் அவளை பேச சொல்லுவேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். மீன் குழம்பு பாருங்கள். இன்றைக்கி நான் தேங்காய் அரைச்சி தான் ஊற்றுவோம். தேங்காய் அரைக்காமலே இன்றைக்கி வச்சிடலாம் பாருங்க. தேங்காய் ஊற்றாமல் புளி மட்டும் கரைச்சி ஊற்றணும். மீன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் புளி ஊற வச்சு தேங்காய் அரைக்கலன்னு புளியை ஊற வைக்க மறந்துட்டு சரி போட்டுக்கலாம்.
நாட்டுப்புளி நல்ல புளிப்பாக இருக்கும். பாருங்க, காய் நல்லா வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் 2 சில தேங்காயும், ஒரு சில தேங்காயும், சீரகம், பச்சை மிளகாய் போட்டு ஒரு சுற்றி அதில் போட்டுடலாம். மீன் குழம்பு கொதிச்சுட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதித்தோடனே மீனை போட்டுடலாம். மாங்காய் கொட்டை மாங்காய் வந்து என் மகனுக்கு ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன். அதில் எந்த கொட்டையை தூக்கி உள்ளே போட்டாச்சு. மாங்காய் கொட்டை தேங்காய் வறுத்து எடுத்து போட்டாச்சு. நல்லா ஒரு கிண்டி இறக்கிடலாம். முடிஞ்சது. முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் முடிஞ்சது. அடுத்து நல்லா கொதிச்சுட்ருக்கேன். மீன் குழம்புல மீன் எடுத்து போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதை ஆஃப் பண்ணிடலாம். ரீசனுக்கு என் மகனுக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 4 பீஸ் மீனை பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சேன். அதில் மசாலா தடவிக்கலாம், போட்டுக்கலாம். இது ரெடிமேடாகவே இந்த கடைகளில் கிடைக்கும். எல்லாமே உப்பு எல்லாம் போட்டு இந்த மசாலா இருக்கும். இதை நாங்கள் வாங்கி அப்படியே போட்டு வச்சுருவோம். அப்படியே விரவி மட்டும் வச்சாலே போதும். இந்த விரவியாச்சு. இதை வந்து இப்போ பொரிக்கிறதுல இன்னும் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து பிள்ளைங்களுக்கு பொரிச்சு சாப்பிட்றதுக்காக. மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டு தான் அவ்வளோ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த கூட்டு கேரட்டு பீட்ரூட்டு கூட்டு மீன் குழம்புக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும்.